ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அரிசி மாவுல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது வீட்ல செஞ்ச மாவு கிடையாது. இது கடையில வாங்கின மாவு வச்சு எப்படி நல்லா சாஃப்டான இடியாப்பம் செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம இப்போ 2 கப்பு மாவு போட போறோம். 2 கப்பு மாவுக்கு இந்த கப்பில் 2 கப் அளந்து எடுத்துருக்கேன். 2 கப்பு மாவு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எனக்கும் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் கலக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நான் மாவுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவில் ஊற்றி அதை கிண்டிக்க போகிறேன். நல்லா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கணும். மாவு ஊற்றி தண்ணி ஊற்றி கிளறினதுக்கப்புறமா மாவை நல்லா இந்த மாதிரி பிசைய வந்துடும். எல்லா மாவும் சேர்த்து பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இட்லி சட்டியில் நம்ம எடுத்து அழகாக புழிஞ்சிட வேண்டியதான். சூப்பராக நம்ம அந்த கரெக்டான அந்த பக்குவத்தில் 2 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி போட்டதுனால ஈஸியாக புளிய வருது. நம்மளுக்கு ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கிறதுனால புளியறதுக்கு சுலபமாக வந்துடும். நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா மூடி வச்சு வேக விட போகிறோம். வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி வச்சாச்சு. நம்ம திறந்து பார்க்குறோம். இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. வெந்தது எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம தட்டில் மாற்றிடலாம். இப்போ நல்லா சூடான சூப்பரான இடியாப்பம் வந்துருச்சு. அதில் நெய் போட்டு கருப்பட்டி போட்டு தேங்காய் பூ போட்டு இன்றைக்கி நாங்கள் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம ஜீனி கூட போட்டுக்கலாம், சுகர் போட்டுக்கலாம், வேறு எது தேங்காய் பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குருமா வேணும்னா குருமா வச்சுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.